Taste the Daily. 543 தொகுதிகளில் தேர்தல் நிலவரங்களை பார்த்தோம். அடுத்ததாக விஐபி தொகுதிகளை சட்டப்பேரவை தொகுதி வாரியாக பார்க்கும்போது எந்த கட்சி எவ்வளவு வாக்குகள் பெற்றுள்ளது என்பது பற்றி அலசுகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். மக்களவை தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதியை உள்ளடக்கி இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளில் அரசியல் கட்சிகள் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை ஆய்வு செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி 221 சட்டமன்ற தொகுதியில் முதலிடம் பிடித்திருக்கிறார்கள். அதிமுக 8 சட்டமன்ற தொகுதியிலும், பாமக 3 சட்டமன்ற தொகுதியிலும், தேமுதிக 2 சட்டமன்ற தொகுதிகளிலும், அதே போல 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய பாஜக எந்த இடத்திலும் முதலிடம் பிடிக்காமல் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக பல முக்கியமான விஐபி தொகுதிகளாக இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு கோவை நாடாளுமன்ற தொகுதியில் ஆரம்பம் முதலே திமுக முதலிடத்தை பிடித்து வருகிறார்கள். இருந்தாலும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் பாஜக ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,29,900 வாக்குகள் திமுக பெற்றிருந்தாலும் 1,04,549 வாக்குகளை ரொம்ப க்ளோஸா பாஜக பெற்றிருக்கிறது. இருந்தாலும் ரொம்ப லீடிங்ல 1,18,068 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்ததாக நாம பார்க்கக்கூடிய முக்கியமான தொகுதியை பொறுத்தவரை தர்மபுரி தொகுதி. இந்த இடத்தில் ஆரம்பம் முதலே பாமகவுடைய வேட்பாளர் சௌமியா அன்புமணி ரொம்ப லீடிங்ல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு 3 சட்டமன்ற தொகுதிகளில் பாமக அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. பென்னாகரம், தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி இந்த 3 தொகுதிகளில் பாமகவுக்கு கை கொடுத்திருக்கு. இறுதியில தர்மபுரியில 21,300 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அடுத்ததாக இந்த தொகுதி விருதுநகர் மிக முக்கியமான ஒரு தொகுதி. ஏற்கனவே சிட்டிங் எம்பியா இருந்த மாணிக்கம் தாகூரே போட்டியிட்டாரு. ஆரம்பம் முதலே தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் லீடிங்ல இருந்துட்டு வந்தாரு. ஆனாலும் இறுதியில தேமுதிக 2 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குகள் வித்தியாச அடிப்படையில் முன்னிலையில் வந்திருக்கிறாங்க. திருமங்கலம் அதே போன்று அருப்புக்கோட்டை இந்த 2 தொகுதியில முன்னிலையில் வந்திருக்கிறாங்க. அருப்புக்கோட்டை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் இருக்கக்கூடிய இடம். அதே போன்று சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரை திருமாவளவன் போட்டியிட்ட தொகுதி. இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் இந்த 2 தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர் அதிக அளவுக்கான வாக்குகளை இந்த சட்டமன்ற தொகுதியில் பெற்றிருக்கிறாங்க. திருமாவளவன் 1,03,554 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு தொகுதியாக விழுப்புரம் தொகுதி. இந்த இடத்துல ரவிக்குமார் போட்டிட்டு இருந்தாலும் ஒரு 2 சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலையில் வந்திருக்கு. திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை இந்த 2 தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வாக்குகளை அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அமைச்சர் பொன்முடி இருக்கக்கூடிய தொகுதி. இந்த இடத்துல அதிமுக சட்டமன்ற தொகுதியில் வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. இதற்கு அடுத்த ஒரு முக்கிய தொகுதியாக நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட இந்த வாக்குகள் எல்லாமே சட்டமன்ற தொகுதியாக பார்க்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. சேலத்தை பொறுத்தவரை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் திமுக ஒப்பிடும்பொழுது அதிமுக அதிக அளவுக்கான வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. இருந்தாலும் 5 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக லீடிங்ல இருக்கும்போது செல்வ கணபதி 70,357 வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த சட்டமன்ற தொகுதி வாரியாக அரசியல் கட்சிகள் வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகளை எந்த இடங்கள்ல சதவீதம் உயர்ந்து இருக்கிறது, அடுத்த கட்டமாக சட்டமன்ற தேர்தலை நோக்கி இந்த பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை அரசியல் கட்சிகள் மேற்கொண்டு இருக்கிறாங்க. Taste the Daily.